ஹார்னியாக இருக்குது, இந்த எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னு தெரில, எப்படி இந்த எனர்ஜியை நான் வந்து வேறு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ட்ரான்ஸ்மியூட் பண்ணி நான் யூஸ் பண்ணலாம், எப்படி இந்த எனர்ஜியை நான் யூஸ் பண்ணேன். ஓகே, அதுக்கான பதில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 7 வழிகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் 7 வழிகள் எனக்கு ஹெல்ப் பண்ண வழியை நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு போட்டன்ட் எனர்ஜி. போட்டன்ட்னா பவர்ஃபுல்லான எனர்ஜி. இதுக்கு நீங்கள் சரியான அவுட்லெட் கொடுக்காட்டி அது எப்போவுமே போகிற பாதையில் தான் போகும். அது வந்து லஸ்ட் எங்கே கொண்டு போய் விடும், உங்களை நடுத்தரில் கொண்டு போய் விடும். ஸோ நீங்கள் அங்கே மட்டும் போகாதீங்க. ஸோ நான் சொல்லதை கேளுங்க. ஸோ நீங்கள் வேறு அவுட்லெட் கண்டுபிடிக்காட்டி அது லஸ்ட்டில் தான் போய் முடியும். ஸோ அதில் பல வழிகள் இருக்குது. ஒன்று வந்து இதை வந்து சீமன் ரிட்டன்ஷன் எனர்ஜின்னு சொல்லலாம், இல்லாட்டி உங்கள் மேஸ்குலின் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 1 ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், ஜிம்மில் போகலாம், ரன்னிங் போகலாம், எது பண்ணாலும் ஃபுல் ஃபிசிக்கல் எக்ஸாஷன். அப்படின்னா நீங்கள் சும்மா பண்ணுறீங்க 1 2 3 அப்படி சும்மா பேருக்கு பண்ணால் இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. இது வந்து பெஸ்ட்டு ப்ரீ ஒர்க் அவுட்னு சொல்லலாம், போஸ்ட் ஒர்க் அவுட்னு சொல்லலாம், எதுவும் சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து 10 11 12 ஃபெயிலியர், பியாண்ட் ஃபெயிலியர், அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அப்படியே உங்கள் உடம்போடு வெளியே போயிடும். ஸோ ஃபெயிலியரையும் தாண்டி பண்ணுங்கள் இந்த ப்ராக்டிஸில். ரெண்டாவது மெடிடேஷன் மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸை பண்ண ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஜிம்மில் போய் சும்மா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மெடிடேஷன் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் ஒரு இன்டென்ஷனலாக பண்ணணும். நீங்கள் உங்களால் ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே யோசிக்காமல் சும்மா உங்களால் இருக்க முடிஞ்ச அந்த மாதிரி மைண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸை பண்ண முடியும். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணால் அது வந்து உங்களை திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் வேணும். அதாவது நீங்கள் உங்களே பார்க்குற மாதிரி கொஞ்சம் இன்டென்ஷனலாக, கொஞ்சம் டீப்பான விஷயம். நீங்கள் சும்மா மேலோட்டமாக இதை பண்ணிட்டு போக முடியாது. ஸோ மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸை பண்ண முடியாது. ஸோ வித்தின் ஸோ வித்தவுட், உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். ஸோ உங்கள் உள்ள மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கோ அதுதான் முக்கியம். அது எப்படி இருக்கோ வெளி உலகம் இதை பார்த்துக்கும். வெளி உலகத்தை அது உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே இருக்கும். ஸோ வித்தின் ஸோ வித்தவுட். ஸோ வந்து நீங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருங்க. அதாவது நீங்கள் வந்து see things which you want to see. அதாவது நீங்கள் சில விஷயங்களை பார்க்க மறுத்திருப்பீங்க. இப்போ எனக்கு இதை பார்க்க வேண்டாம், அப்போ நீங்கள் ஃபேப் பண்ண தோணும். அப்போ உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஒருவேளை உங்கள் வேலையில் உங்களுக்கு பிடிக்கலை, வேறு வேலை பண்ணணும், அது கஷ்டம், என்னால் முடியாது, நான் வீட்டில் போய் மாஸ்டர்பேட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருந்தால் அந்த வலியை நீங்கள் தாங்கணும். அதை நீங்கள் பார்க்க முடியாதனால தான் நீங்கள் ஃபேப் பண்ணுறீங்க. ஃபேப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்து அதை கிளியர் பண்ணி லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் அப்படி தொலைச்சிக்கிட்டு போங்க. ஸோ அப்படி பண்ணுங்கள். அடுத்து 3வது, ஸோ அப்படி தான் டெவில் உங்களை இது பண்ணும். ஸோ காட் வந்து கலெக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், டெவில் வந்து அதை சிதற வைக்கிறது. அப்போ உங்கள் கான்ஷியஸ் எந்த அளவுக்கு ஒன்றா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் காட் கூட கனெக்டாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ டோப்பமைன் அங்கே இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, பான், வீடு, ட்ரக்ஸ் இப்படி பார்த்தா அதுதான் டெவில். உங்கள் கான்ஷியஸ்னஸை குலைக்கிற எல்லாமே டெவில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரெத் ஒர்க் ரொம்ப முக்கியம். அதாவது மூச்சு பயிற்சி, பிராணாயாமா, கீகாங் எதுவாகவும் இருக்கட்டும். ஸோ ப்ரீத்திங் இல்லாமல் இந்த எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரீத்திங் பண்ணுங்கள். பிம் ஹாஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது உங்கள் உடம்பை ஆல்கலைஸ் பண்ணும். ஆல்கலைஸ்னால் எப்படி சொல்லலாம், அசிடிக்கில் இருந்து பேஸாக மாற்றும், அப்படி தான் நினைக்கிறேன். அதான் ஆல்கலைஸ். அதாவது நீங்கள் ஹானியாக இருக்கிறீங்க, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரேடிக்கல் எனர்ஜி, அதை வந்து பேஸ் லைனில் கொண்டு வரது பிரெத் ஒர்க். நீங்கள் நல்லா டீப் ப்ரீத் பண்ணாலே உங்கள் மைண்ட் ஸ்டேட் வந்து காம் ஆயிரும். ஸோ ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2-3 வாட்டியாவது பண்ணுங்கள். அப்போ உங்கள் இப்படி வந்துடும். அதாவது உங்கள் பிரெயின்ஸ் வந்து 2 வேவ்ஸ் உண்டு, பீட்டா வேவ்ஸ், ஆல்ஃபா வேவ்ஸ். முடிஞ்ச அளவுக்கு அதை ஆல்ஃபா வேவ்ஸ்லேயே வைக்க பாருங்கள். அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து காமாக இருக்கும். ஸோ பீயிங் அரவுண்ட் வித் அதர் மேஸ்குலின் மென், அதாவது உங்களை மாதிரி ஹை டெஸ்டாஸ்டரோன் இருக்க ஆட்களை கூட உங்களை சரௌண்ட் பண்ணுங்கள். சும்மா லூசர்ஸ் கூட, எதையும் சீரியஸாக எடுக்காதவங்க கூட பழகினா நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஆட்களோட பழகினா கொஞ்சம் நேரத்தில் நானும் அந்த மாதிரி ஆயிடுவேன். ஸோ நான் எப்போவுமே என்னை சுற்றி இன்னும் 2 ரெப்பு பண்ணு, 5 கிலோ கூட போடு, என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு நல்லா மோட்டிவேட் பண்ணுற மேஸ்குலின் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிடுங்க. நம்பர் 1 உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அது கண்டிப்பாக கூட்டும். நம்பர் 2 அவங்க உங்கள்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லாட்டாலும் உங்கள் நல்லதுக்காண்டி, மோசமாக இல்லை ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய விஷயத்த நல்ல வகையில் சொல்லுவாங்க. 3வது உங்களை க்ரோ பண்ணதுக்கு உங்களை புஷ் பண்ணுவாங்க. லாஸ்ட் அண்ட் முக்கியமான ஒன்று 7 இல்லை இன்னும் 3-4 இருக்குது. ஸோ முக்கியமான ஒன்று மார்ஷல் ஆர்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஃபைட்டிங் கற்றுக்கணும். அப்போ தான் இந்த எனர்ஜி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இது ஆப்ஷனல், ஆனால் என்கிட்ட கேட்டால் இது மஸ்ட்.
ஃபிசிக்கல் காம்பேட் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். அது வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் காம்பேட் பண்ண அப்புறம் ஒரு சமநிலை வரும். அந்த அமைதி, முகத்தில் பஞ்ச் வாங்கி நீங்கள் ஒரு பஞ்ச் கொடுத்து அதுக்கப்புறம் வர காம்னஸ் எதுலேயுமே வராது. ஸோ நான் நினைக்கிறேன் நிறைய ஆம்பளைங்களுக்கு அவங்க பிரச்சனைகள் வந்து முகத்தில் ஒரு குத்து வாங்கினாலே போயிடும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய கருத்து. ஸோ ஓகே கைஸ், வேறு என்னது, நேச்சரில் காட்டில் போங்க, ட்ரெக்கிங் போங்க. அப்போ வந்து எனர்ஜி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பீச்சுக்கு போகலாம், இல்லை வந்து நேச்சர் கூட எப்படியாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகுங்க. இன்னொன்று வந்து செல்ஃப்லெஸ். இப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான் இருக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக இருங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்குன்னு பணம் இல்லை, பணத்தால் மட்டும் ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கல. பல வகையில் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் வந்து யாருக்கும் உதவி பண்ண முடியாது, நீங்கள் சேவை தான் பண்ண முடியும். கரெக்டாக மணி அடிக்குது, இது சொன்னது விவேகானந்தர். ஸோ வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுங்க, அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். இது ஒரு சின்ன வீடியோ தான். யாருக்காவது கோச்சிங் வேணுன்னா கீழே இருக்க என்னோடய பர்சனல் கோச்சிங் லிங்க்கில் ஒரு கேலண்டரில் இல்லை கால் புக் பண்ணுங்கள். நம்ம 1-to-1 பேசலாம். விருப்பம் இருந்தால் கோச்சிங் வரலாம், இல்லாட்டி ஓகே கைஸ், இட்ஸ் ஆல் ஓகே.